கமலஹாசன் நடிப்பில் மணிரத்னம் அவர்கள் தயாரிப்பில் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானின் இசையில் உருவாகி இருக்கக்கூடிய படம் இன்று வெளியாகி இருக்கிறது தக் லைஃப். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. மணிரத்னமும் கமலஹாசனும் ஏறத்தாழ பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 4 டிகேட், அதாவது 40 ஆண்டு கிட்ட வரப்போது, 38 ஆண்டுகள் வரப்போது நாயகன் வந்து. அதன் பின்னராக வந்திருக்கக்கூடிய முதல் படம்ன்றதால எதிர்பார்ப்பு எகிரி போயிருந்தது. அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ், அதில் வந்திருக்கக்கூடிய தொடரான ஆடியோ லான்ச்சில் கமலஹாசன் பேசியது, இவை எல்லாமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை களத்தில் ஏற்படுத்தியிருக்கு. படம் அப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னா அது சற்று குறைவாகத்தான் இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஏனென்றால் 2 பேருடைய ரைட்டிங்கும் இதில் உள்ளடக்கி இருக்கு. மணிரத்னமும் சரி, கமலஹாசனும் சரி, 2 பேருமோ இதுக்கான டயலாக்ஸ் எழுதுறதோ இல்லை இதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதுறதோ தயாரிப்பில் இருந்திருக்காங்க. மணிரத்னனுடைய டைரக்ஷன் முழுமையாக இந்த படத்தில் எடுப்படலை அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மிக முக்கியமாக கமலஹாசன் அதே போல சிம்பு ஆகிய இருவருக்கும் இடையேயான இந்த கலந்துரையாடல் ஒரு ஜெல்லப் ஆகாம, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அவரை வளர்க்குறாரு. அப்படி ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவரை இவர் வந்து ஒரு சரியா அணுகலையோ இல்லை சரியா 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் வந்து இணையாம இருந்து ஒரு ஜெல்லப்பாகாமையே இருந்திருக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை என்பது சற்று பின்தங்கி இருந்தாலும் பாடல்கள் கை கொடுத்திருக்கு. குறிப்பா அந்த சிங்கு சிங்கு ஜான் பாடலும் அதே போல அஞ்சுவன போவே அந்த பாடலும் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை படத்துலையும் சரி, ஆடியோ லான்ச்லேயும் சரி, தொடர்ச்சியாக இணையதளங்கள்லையும் சரி, அது வந்து நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. படத்தொகுப்பும் பட காட்சி அமைப்பும் வந்து ரொம்பவே ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. திரைக்கதை என்பது ஒரு படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், அதுதான் வந்து ஒரு முதுகெலும்பு என்றே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த திரைக்கதை பெரிய அளவில் தக் லைஃப் படத்திற்கு அமையலை அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. பல கேரக்டர்ஸ், உதாரணத்துக்கு சொல்லணும்னா வடிவுக்கரசி, அசோக் செல்வன், அது ஜிஜு ஜோசப், இவங்க எல்லாமே நிறையா பேர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்கள யூட்டிலைஸ் பண்ண விதமும் அவங்கள பயன்படுத்திய விதமும் சற்று ஏமாற்றத்துக்குரியதாகவே இருந்திருக்கு. சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக மணிரத்னம் தொடர்ச்சியாக கொடுத்து வந்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்குனர். அப்படிப்பட்ட படமாக இந்த தக் லைஃப் இருக்கான்னா இல்லை அப்படின்றத சொல்லலாம். ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த படம் அப்படி அமையாம போயிருக்கு. ஏன்னா கமலஹாசனுடைய தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ரசிகர்களுக்கு கொடுத்துருந்தது. அதுவும் இவங்க 2 பேரோட காம்பினேஷன் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய காம்பினேஷன். நாயகன் போன்ற ஒரு உச்ச வெற்றியை கொடுத்த ஒரு டைரக்டர் கம் ஆக்டர் 2 பேரோட காம்போ அப்படின்றதுனால அதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. ஆனால் படத்தில் அது வந்து சரியா இந்த படத்தில் வந்து அது எடுபடாமல் ஒரு பின்தங்கிய நிலையிலேயே இருக்குது. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ், ஆக்டிவிட்டீஸ், பல லாங்குவேஜில் போய் இப்போ ப்ரெஸ் மீட் வச்சது, இதெல்லாமே வந்து பேசு பொருளாக மாறியது. அதெல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு வலு சேர்க்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கான திரையில் பார்க்கும்பொழுது அதற்கான எல்லாமே வந்து சற்று ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையிலேயே ரசிகர்களுக்கு அமைந்ததாக சொல்லலாம். மிக முக்கியமாக பார்க்கணும்னா இதில் வந்து திரிஷா அவங்களுடைய கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ஒரு 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 பொதுவெளியில் பல விஷயங்கள் இருந்தாலும் அது இலைமறை காய்மறையாக இருக்கும். அது வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியதாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடமாக இருக்குது அந்த படத்தை பொறுத்தவரை. அதில் வந்து சிம்புவோடைய அந்த மேக்கப், அவருடைய வெளித்தோற்றம், அவருடைய பல படங்களில் இருந்து இந்த படத்தில் அவருடைய ஆக்டும் சரி, அவருடைய ஒப்பனையும் சரி, அவருடைய தன்னை வெளிப்படுத்திக்கூடிய திரையினும் சரி, அது எல்லாமே நல்ல விதமாக அமைஞ்சிருந்தது. படத்துடைய மையக்கரு டெல்லியில் நடக்குது. இந்த டெல்லியில் வந்து ஒரு பெரிய டானா இருக்காரு கமலஹாசன், அவரோட அண்ணன் வந்து நாசர். இவங்களுக்கு வளர்ப்பு பிள்ளையாக வர்றாரு சிம்பு. அவர் வந்து ஒரு துப்பாக்கி சூட்டில் அவர் தந்தையை இழக்கிறார். அதற்கு காரணம் கமலஹாசன் தான் என்பதை பின்னர் அவர் தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கிறார். அதுக்காக கமல்ஹாசனை ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இந்த ரிவெஞ்ச் தான் வந்து படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு சண்டை காட்சிகள்லாம் அமைஞ்சு கமலஹாசன் உயிரே போயிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவர் மீண்டும் உயிர் தெளிந்து வர்றாரு. இல்லை மீண்டும் அவருக்கான லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் பார்ட்டா பிரேக்குக்கு அப்புறம் வருது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில கதைகளில் வந்து சில குழப்பக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்தது. பின்னர் இந்த கிளைமாக்ஸ் காட்சிகளில் தங்கச்சியை சேர்ந்தும் சேர முடியாமல் சிம்பு வந்து இறந்து போயிடுறாரு. அவருடைய கேரக்டர் வந்து கொல்லப்படுது. அதே போல் திரிஷாவும் ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல இறந்து போயிடுறாங்க. இப்படியான கதைக்களங்கள் வந்து இந்த படத்திற்கு ஒரு
தொய்வை தந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லணும்னா ரசிகர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் அவங்களுக்கு பூர்த்தி செய்யலை அப்படின்றது தான் நம்மளால் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது.